உனக்கு தனியா சொல்லணுமா? டேய் வாங்க, டே ரவி வாடா. வாயா. நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேளுங்க. இவங்க பேரு சந்தியா. இந்த வீட்டு நிர்வாகத்தை கவனிச்சுக்கவும் சின்னையாவை பாத்துக்கிறதுக்காகவும் இவங்க வந்திருக்காங்க. இவங்க இனிமே இந்த வீட்டு சூப்பர்வைசர். இவங்க சொன்னபடிதான் நீங்க கேட்கணும். என்ன புரியுதா? எல்லாரும் வேலையை பாருங்க, போங்க. ஹே ரவி, உனக்கு தனியா சொல்லணும், போயா. ராமசாமி, அந்த தோட்டத்துல செடிக்கு தண்ணி ஊத்த மாட்டேங்கிறேன். போங்க போங்க, எல்லாம் வேலையை கவனிங்க. சந்தியா உட்காருமா. இந்த வீட்டு எஜமானி ராஜேஸ்வரி என் பொண்டாட்டி இப்போ வருவா. நீ உட்காருமா. சந்தியா, நீ இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச வேளை இந்த குடும்பத்துல எல்லாமே நல்லது நடக்கும்னு நான் நினைக்கிறேம்மா. எனக்கும் உள்ளவங்க மனசுல கடவுள் இருக்காருன்னு சொல்லுவாங்க. உங்க மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் சார். எதுக்கு கூப்பிட்டீங்க? நான் சொன்னேன்ல, இந்த வீட்டுக்கு சந்தியான்னு ஒரு பொண்ணு சூப்பர்வைசரா வர போறான்னு. அந்த பொண்ணு இவதாம்மா. அப்படியா? வணக்கம் மேடம். என்ன அம்மானே கூப்பிடலாம், மேடம் எல்லாம் வேணாம். சரிங்கம்மா. என்ன ராஜேஸ்வரி நிக்கிற? உட்காரு. உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது இதுதான். பாத்தியா, மேடம்னு கூப்பிட வேண்டாம், அம்மான்னு கூப்பிட சொன்னிய. என்ன பாசம், என்ன பாசம். உன்னை பத்தி இவரு எல்லா விஷயத்தையும் சொன்னாருமா. அத கேட்டதும் என்னையே அறியாம உன் மேல பரிவு வந்துருச்சு. இந்த சின்ன வயசுல இவ்ளோ பொறுப்போட இருக்க என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் கடமையை நான் செய்யறேம்மா. இதுல பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பார்ட்டி ஒரு மார்க்கமா தான் இருக்கா. கடமை தவறாத மாதிரி பேசுறாளே. இவளை ரொம்ப நாள் விட்டு வச்சா நமக்கு தான் ஆபத்து. கார்த்திக்க வளைச்சு போட்டு மொத்த சொத்தையும் அடிச்சாலும் அடிச்சிருவா. நம்ம 25 வருஷ கனவுல நெருப்ப வச்சிருவா போல இருக்கு. இவளை ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணணும். ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, என்ன பலமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணுமே பேச மாட்டேங்குது. மாடியில இருந்து இறங்கும் போதே உன்னை பாத்துக்கிட்டு தான் வந்தேன். நிஜமாவே நீ ரொம்ப அழகா இருக்க. தள்ளி நின்னு பாக்கும்போது உன் அழகு மட்டும் தெரிஞ்சது. பக்கத்துல வந்து பேசும்போது உன் நல்ல மனசு புரிஞ்சுது. சந்தியா, முதல் பார்வையிலேயே ராஜேஸ்வரிக்கு உன்னை பிடிச்சு போச்சு. பாத்தியா, இதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம்மா. ஏய் சந்தியா, உனக்கு கடவுள் கொடுத்த வரமா இருந்தாலும் இந்த ராஜேஸ்வரி கிட்ட நீ நினைச்சு வந்தது எதுவும் நடக்காதுடி. நடக்கவும் விட மாட்டேன். சந்தியா பெரிய வீட்டுக்கு வேலைக்கு வர போறான்னு அருணாச்சலம் சாரே என்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்க அது கூட தெரியாம இருக்கீங்க? எனக்கு தெரியும். சந்தியாவை மருமகளா கொண்டு வர அருணாச்சலம் சார் பெரிய பிளானே பண்ணிருக்காரு. அதோட ஆரம்பம் தான் சந்தியாவை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வர முடிவு பண்ணிருக்காரு. அவர் பெரிய பணக்காரராச்சே. அதான் ஃபாரின் ஸ்டைல்ல அவங்களுக்கு ட்ரையல் மேரேஜ் பண்ணி பார்க்க போறாரு. அதுக்குதான் சந்தியாவை அந்த வீட்டுக்குள்ள வேலைக்காரியா கொண்டு வராரு. சந்தியாவை எப்படியும் அந்த வீட்டுக்குள்ள வர விடக்கூடாது. நீங்க இப்போ உடனே போய் அருணாச்சலம் சார் கிட்ட பேசுங்க. என்னால இதை பத்திலாம் ஐயா கிட்ட பேச முடியாதுக்கா. இது வரைக்கும் ஐயா சொன்னதெல்லாம் செஞ்சுதான் பழக்கமே தவிர ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டதே இல்ல. சொன்ன வேலையை செய்யறதுக்கு மிஷன் போதும், நீங்க எதுக்கு? நான் இது வரைக்கும் ஐயாவோட பர்சனல் விஷயத்துல தலையிட்டதே இல்ல.
ஓஹோ, அப்போ உங்களை அவரோட வளர்ப்பு புள்ளன்னு சொன்னதெல்லாம்? அது ஐயாவோட பெருந்தன்மை. அவர்கிட்ட எதுவுமே கேட்காம இருக்கிறது என்னோட பெருந்தன்மை. காமினி ப்ளீஸ், ஆஃபீஸ் போகிற நேரத்தில் டென்ஷன் பண்ணாத. வரேன். ராஜேஸ்வரி, ஆமா, இந்த பூந்தொட்டிய நான் அங்கதானே வச்சேன். யார் இங்க வச்சது? அம்மா, நான் தான் இங்க வச்சேன். நான் இங்கே வச்சிடறேம்மா. 3 மாசம் நான் ஊர்ல இல்லைன்னா எல்லாத்தையும் மாத்திருவீங்களா? ராஜேஸ்வரி, அவன் எடுத்து வச்சிருவான், நீ உள்ளவா. சிங்கப்பூர்னா கையை உடிச்சிடுவான். இங்க எல்லாம் நடக்குதெல்லாம் வா. எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு. ராஜேஸ்வரி, போன காரியம்னா நல்லபடியா நடந்தா நம்ம ரெஸ்டாரண்ட் எப்படி நடக்குது? தம்பி பொறுப்பா இருந்து பாத்துக்கும் போது நமக்கு என்ன கவலை? 3 வருஷமா நம்ம அந்த பக்கம் போகவே இல்லை. அதான் சும்மா போய் பார்த்துட்டு வந்தேன். இதை பார் ராஜேஸ்வரி, உன் தம்பிக்கு வயசு 30க்கு மேல ஆகுது. அவன் தான் ரெஸ்டாரண்ட், எஸ்டேட் எல்லாத்தையும் பாத்துக்கிறான். காலாகாலத்துல அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டாமா? இது நம்ம கடமை இல்லையா? என் தம்பிய கூடிய சீக்கிரமே நான் வர சொல்லியிருக்கேன். அவன் இங்க வந்த உடனே நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு தேட வேண்டியதுதான். இத பாரு, நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பாக்குறத விட அவனுக்கு அனுசரிச்சு போகிற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். நம்மள மாதிரி பணக்காரங்க 1000 2000 விட்டு கொடுக்கலாம். அந்தஸ்த என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. சொசைட்டில நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அத நாம யாருக்கு விட்டு கொடுக்கவே கூடாது. சரி, ஆமா, என் பையன் கார்த்திக்ங்க இந்த 3 மாசத்துல அவனை பார்க்காத ஒண்ணுதான் எனக்கு கவலையா இருந்துச்சு. நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா இந்நேரம் ஓடி வந்திருப்பான். ராஜேஸ்வரி, கார்த்திகோட அம்மா இறந்து போய் பல வருஷம் ஆச்சு. நான் உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் தான் இருந்தேன். ஏன் தெரியுமா? சித்தின்னு ஒருத்தி வந்துட்டா அவ கார்த்திகை சரியா கவனிச்சுக்குவாளோ மாட்டாளோன்னு என் மனசுல ஒரு சின்ன சந்தேகம். ஆனா இப்ப நீ இந்த வீட்டுக்குள்ள சித்தியா வந்த உடனே ஒரு உண்மையான தாயா இருந்து அவனை கவனிச்சுக்கிற. அது என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கார்த்திகை என் புள்ளையா நினைச்சதுனாலதான் நான் எனக்குன்னு ஒரு குழந்தையை பெத்துக்க கூட ஆசைப்படல. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கார்த்திக் தான் என் புள்ள. கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் அவன் அம்மான்னு கூப்பிடுற ஒரு வார்த்தை இருக்கே, அதுக்கு ஈடே கிடையாது. அம்மா, போமா உள்ள. ஐயா அம்மா பேசிட்டு இருக்கும், யாரும் முன்னாடி வரக்கூடாது. நான் சொல்றேன்ல, போமா. நான் சொல்றது புரியல, போமா.
யாருங்க இவ? என்னம்மா இப்படி கேட்குற? ஓ, உனக்கு தெரியாது இல்ல? இவ மௌலியோட பொண்டாட்டி. என்ன, மௌலிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா ராஜேஸ்வரி, நான் தான் இவளுக்கும் மௌலிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சேன். ஏன் எனக்கு சொல்லல? அது திடீர்னு ஃபிக்ஸ் ஆச்சு. நீ வந்தப்புறம் சொல்லிக்கலாம்னு நான் பேசாம இருந்துட்டேன். சரி, என்ன கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சிங்க. வேற ஒரு நல்ல பொண்ணை பார்க்க வேண்டியதானே? போயும் ஒரு நொண்டி பொண்ணா கிடைச்சா? உங்களை தான் கேக்குறேன். ராஜேஸ்வரி, இத பத்தி நான் உனக்கு விவரமா அப்புறமா சொல்றேன். இந்த நொண்டி சமாதானம் எனக்கு தேவையில்லை. என்னை கேட்காம மௌலிக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சிங்க? நான் போயிட்டு வரதுக்குள்ள அவனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ராஜேஸ்வரி, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்பத்தானே வந்திருக்க, அப்புறம் நான் உனக்கு விவரமா சொல்றேன். நீ இப்ப போய் ரெஸ்ட் எடுத்துக்க. காமினி, நீ உள்ள போமா. மௌலி வந்த உடனே நான் வர சொல்றேன். ஏய், நில்லடி. உன் பேர் என்ன? காலுதான் இல்ல, வாயுமா இல்ல, என்ன பூமியா நீ? மௌலி இந்த வீட்ல ரொம்ப நாளா வேலை செய்யற விசுவாசமான வேலைக்காரன். வேலைக்காரன் பொண்டாட்டி எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். இப்படி நடு வீட்ல வந்து நிக்க கூடாது. என்ன புரிஞ்சுதா? மௌலி கிட்ட இருக்கிற அடக்கமும் பணிவும் உன்கிட்ட இல்லையே. அதெல்லாம் இருந்ததுனாலதான் அவன் இத்தனை வருஷமா இந்த வீட்ல தாக்கு பிடிச்சான். அதெல்லாம் உன்கிட்ட இல்லையே. என்ன, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டியா? இந்த வீட்ல என்னை எதிர்த்துதான் யாரும் பேசக்கூடாது. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லலாம். நான் தான் உன் முதலாளி அம்மான்னு தெரிஞ்சதில்ல. ஒரு வணக்கம் கூட சொல்லக்கூடாதா? ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எப்படிமா இருக்கீங்க? நீ எப்படிப்பா இருக்க? நீங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு என்னமா கவலை? அம்மா அம்மான்னு என் காலை சுத்தி சுத்தி வருவ. எனக்கே தெரியாம காலே இல்லாத ஒரு நொண்டி பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. என்னப்பா இதெல்லாம்? ஐயா சொன்னாருந்தாம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஐயா சொல்லிட்டா என்கிட்ட கேட்க மாட்டியா? சரி சரி, நல்லா இரு. நான் எடுத்து வச்சிடறேம்மா. சரிப்பா, ஆபீஸ்ல பாக்குறேன், போயிட்டு வா. சரிங்கம்மா. ஆ. என்னம்மா பயந்துட்டீங்களா? சே போடா. அம்மா அப்பா எப்படியா பயமுறுத்துறது? என்னங்க நீங்க சும்மா இருக்கீங்க பாத்துக்கிட்டு? நீயாச்சு உன் பையனாச்சு, என்ன வேணா பண்ணுங்க. எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். ஓகே அம்மா, நீங்க இங்க வாங்க. வாங்கம்மா, வாங்க. உட்காருங்க. டேய் கார்த்தி, எப்படிடா இருக்க? இத்தனை நாள் எப்படி இருந்தேன்னு எனக்கே தெரியாதுமா. இப்ப நீ வந்துட்டேல்ல, இனிமே நான் நல்லா இருப்பேன். உன்னையும் உங்க அப்பாவையும் ஏர்போர்ட்ல எதிர்பார்த்தேன். ஏன்டா வரல? சாரிமா, எனக்கு வர முடியாத சூழ்நிலை. அப்பாவை பத்தி என்ன கேட்காதீங்க. என்னப்பா இப்படி அழிச்சு போயிட்ட?
ஒழுங்கா சாப்பிடுறது இல்லையா? இதுக்குதான் உன்னையும் என் கூட சிங்கப்பூர் கூட்டிட்டு போலான்னு இருந்தேன். 3 மாசமா உன்னை பிரிஞ்சு என்னாலே அங்க இருக்க முடியலப்பா. அதான் ஓடி வந்துட்டேன். அம்மா, புள்ளைய பிரிஞ்ச ஒவ்வொரு அம்மாவும் சொல்ற வார்த்தை இதுதான். நான் நல்லா தான் இருக்கேன், உன் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுது. கார்த்திக், நீ அம்மா கையில சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னைக்கு நான் தான் சமைக்க போறேன். வெளியில எங்கேயும் சாப்பிட கூடாது. சரிம்மா. இன்னும் 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். சரியா? வேற ஒரு நல்ல பொண்ணை பார்க்க வேண்டியதானே? போயும் ஒரு நொண்டி பொண்ணா கிடைச்சா? காலுதான் இல்ல, வாயுமா இல்ல, என்ன பூமியா நீ? மௌலி, இந்த வீட்ல ரொம்ப நாளா வேலை செய்யற விசுவாசமான வேலைக்காரன் பொண்டாட்டி எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். இப்படி நடு வீட்ல வந்து நிக்க கூடாது. என்ன? உள்ள வராதீங்க, அங்கேயே நில்லுங்க. உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரண, ரோஷம் இப்படி எதுவுமே இல்லையா? நீங்க அவங்க கிட்ட ஆபீசர் வேலை பாக்குறீங்களா இல்ல அடிமை வேலை பாக்குறீங்களா? எனக்கு புரியல. நான் கேட்டது புரியலையா இல்ல நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு உங்களுக்கே புரியலையா? பல வருஷமா செய்யற வேலை தானே, அது புரியுது. நீ என்ன கேக்குறன்னு புரியல. உங்க எஜமானி அம்மா கழட்டி போட்ட செருப்பை எடுக்கிறது தான் உங்க வேலையா? எஜமானி அம்மான்னு பார்த்தா தப்பு தான், அம்மான்னு நினைச்சா தப்பு இல்ல. நான் அப்படி நினைச்சு தான் எடுத்து வச்சேன். அந்த குடும்பத்துக்கு நீங்க செருப்பு மாதிரி உழைச்சா அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா அதுக்காக செருப்பையை எடுத்து வச்சா அது ஒரு பொழப்பா? கேவலம். எல்லாம் நாம பாக்குற பார்வையில தான் இருக்கு காமினி. அவங்க யாரு? என்னை எடுத்து வளர்த்தவங்க, என்ன ஆளாக்குனவங்க. அம்மாக்கு சேர்ல என்ன தப்பு இருக்கு? நீங்க தான் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா அவங்க உங்களை ரொம்ப நாளா வேலை செய்யற வேலைக்காரன் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. நீங்க சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா இல்லையா? இப்படி ஒரு அடிமை வாழ்க்கை வாழறதுக்கு பதிலா பேசாம செத்து போயிடலாம். காமினி, உலகத்துல யாருமே முழு சுதந்திரமா வாழ்றதில்ல. ஒரு ஆபீஸ்ன்னு எடுத்துட்டோம்னா பியூன் கிளார்க்குக்கு பயப்படணும், கிளார்க் ஆபீசருக்கு பயப்படணும், ஆபீசர் மேனேஜருக்கு பயப்படணும், மேனேஜர் முதலாளிக்கு பயப்படணும். ஏன் ஒரு மந்திரியா இருந்தா கூட அவரு முதல் மந்திரிக்கு பயப்படணும். அவ்வளவு ஏன் மக்களுக்கு சேவை செய்யற முதல் மந்திரியே மக்களுக்கு பயந்தாகணும். இப்படி யாரா இருந்தாலும் யாருக்காவது பயப்பட வேண்டியிருக்கு. இதுதான் வாழ்க்கை. சுதந்திரம்ன்றது வெளியில இல்ல, அவங்க மனசுல இருக்கு. உங்க மனசுல அடிமைத்தனம் ஊறி கிடக்கு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களை மாத்தவே முடியாது.